என்ன பேபி யோகா பண்றான்? இரு அப்படியே போட்டோ எடுத்துக்கறேன். எதுக்கு இது ப்ளே ஆயிட்டு தான் இருக்கட்டும். Now mama has no time. போட்டும் போ நீ போய் உட்காரு. ஏய் தட்டி விட்டு தட்டி போச்சு. தள்ளி போ. Oh no. ரொம்ப டார்ச்சர் பண்ணுது இந்த டப்பா. ஹலோ गाइस எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட நேம் கீர்த்தி அண்ட் உங்களுக்கு என்னையும் இந்த சேனலையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குவிக் வெரி ஈஸி மேக்கப் ஃபார் எஸ்பெஷலி ஆக்னே நிறைய இருக்குது, பிளாக் மார்க்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற கேர்ள்ஸ்க்கு அண்ட் ஈவன் பாய்ஸ்க்கு உங்களுக்கு போட பிடிச்சிருக்குன்னா நீங்கள் போடலாம் அஃப்கோர்ஸ். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொன்று என்னன்னா இன்னைக்கு நான் பண்ண போகிற மேக்கப் தான் நான் வந்து லவ் ஸ்டோரி வீடியோவில் போட்டிருந்தேன். அதனால நான் அதே ட்ரெஸ் கூட போட்டிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு தெரியுங்கிறது சொல்லி நான் அந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு வந்து இது ஷூட் பண்ணலை. பட் நிறைய பேர் அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன மேக்கப் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். பட் இது ஒரு ஃபுல் கிளாம் மேக்கப்பாக இருக்க போது கிடையாது. நோ ஃபவுண்டேஷன், நோ பவுடர், நோ லூஸ் பவுடர், நோ பிபி ஆர் சிசி கிரீம், அது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஆக்னேஸை மறைக்கிறதுக்கு லைட்டாக க்ரீம் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒரு மண்ணாங்கட்டி மேக்கப்பும் இது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது. பட் கண்டிப்பாக ஃபேஸை வந்து ஒரு மாதிரி அழகாக நளினம் மெலினமாக நமக்கு காட்டும். ஸோ அதான் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இது எல்லாத்துலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நான் அகெயின் சொல்லிக்கிறேன், யாரும் வந்து ஃபுல்லாக டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் கூட நான் டார்க் சர்க்கிள்ஸில் நான் கையே வைக்க மாட்டேன். ஸோ வந்து நம்ம ஒன்றுமே கிளாமாக ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. வெரி சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ டிஸ்க்ளைமர்லாம் போதும், முடி பறக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். என்னால் மாய்ஸ்சரைஸ் பண்ணாமல் எந்த ஒரு காரியத்துலையும் இறங்க முடியாது அப்படிங்கிறதுனால என்னோடய மாய்ஸ்சரைசர் காலி. ஃபைன், இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக. அண்ட் சோஃபா ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இது காலி ஆகிடுச்சு. வேறு நல்ல மாய்ஸ்சரைசர் நான் கண்டுபிடிக்கணும். என்னோட மேக்கப் வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க போன மேக்கப் வீடியோவில் சாரி மேக்கப், அதை பார்க்கலன்னா பாருங்கள், கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸ்பீடாக பேசுகிறீங்க ரொம்ப, அதனால வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஐம் சாரி கைஸ், கொஞ்சம் எனக்கு அது வந்து நான் கான்ஃபிடென்ட் ஜோனுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நான் ஸ்பீடாக பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் நான் நிறைய ஸ்பீடாகவே பேசுகிறேன். பட் இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரி, மூக்குக்குள்ளே ஜோக்கர் மாதிரி இருக்குது. பட் மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு, இப்படி தான் இருக்குது. என் ஸ்கின் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அண்ட் இந்த அளவுக்கு போதும், நான் ரொம்ப மாய்ஸ்சரைஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் வந்து நம்ம எந்த ஃபவுண்டேஷன் எதுவுமே போட போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ ரொம்ப எவிடென்ட்டாக என்னோட இந்த ஆக்னே மார்க்ஸ் எல்லாமே தெரியும். என்னோட மேலே இந்த ஏரியாவில் தான் ரொம்ப ஜாஸ்தி தெரியும். இந்த சைடில் எனக்கு அவ்வளோவா கிடையாது. ஸோ இதை மட்டும் நான் லைட்டாக மறைக்கணும். அதுக்கு நோ ப்ரஷ், நோ டூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த பேலட் நான் எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி என்ன பண்ணணும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இந்த ஷேடு இருக்குல்ல, இந்த ரெண்டு ஷேடையும் நான் வந்து என் கையிலே இப்படி நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இவ்வளோ தான், ஒன்றும் பெருசாக நான் பண்ணல. இப்படி எடுத்துகிட்டு என்னோட இந்த ஸ்பாட்ஸில் வச்சு லைட்டாக நான் என் ஃபிங்கர்ஸ்லேயே பிளெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் வேறு எதுவுமே எந்த டூலுமே யூஸ் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல. இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், கொஞ்சம் ப்ளஷ் மாதிரி ஃபீல் ஆகும், கொஞ்சம் பிங்கிஷாக, கொஞ்சம் ரோஸாக அந்த மாதிரி தெரியும். ஸோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே நான் பவுடரோ எதுவுமே நான் போடுறதில்ல. நார்மலாக இப்போ என்னோட மேக்கப்புங்கிறது என்னோட கோ டு எவ்ரிடே மேக்கப் இப்படி தான் இருக்குது. எவ்ரிடே ஆப்வியஸாக ஷூட் பண்ணுறேன், இல்லை ஏதாவது சும்மா இப்போ வெளியவும் போக முடியாது. பட் கொஞ்சம் நல்லா அழகாக தெரியணும்னு நினைக்கும் போது நான் பண்ணுற மேக்கப் இது தான். ஸோ இந்த பக்கம் நான் அப்ளை பண்ணிட்டேன். வேறு ஒன்றுமே கிடையாது, நான் ஃபுல்லாக கவர் பண்ணல. என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு ஜஸ்ட் நான் எனக்கு எங்கெல்லாம் பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல நான் இப்படி லைட்டாக பண்ணேன், அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த பிம்பிள்லாம் மறையுது. அட் த சேம் டைம் அப்படியே ஃபவுண்டேஷன் அள்ளி பூசி இருக்க மாதிரி ஃபுல் கவரேஜ் எதுவுமே இல்லை. பார்க்க உங்களுக்கு மேக்கப் சுத்தமாக போடாத மாதிரி தான் இருக்கும் நேர்லேயுமே. ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் லைட்டாக போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நம்மளோட பேஸ் மேக்கப், சோ கால்டு பேஸ் மேக்கப் முடிஞ்சது. ப்ரைமர்லாம் கூட நான் எதுவுமே போடல. ஸோ இது வந்து நான் அன்றைக்கி இதை மட்டும் தான் நான் பண்ண, வேறு எதுவுமே பண்ணல. உங்களுக்கு வேணும், உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்கா, நீங்கள் மேலே பவுடர் போட்டுக்கோங்க. பட் எனக்கு எதுவுமே தேவைப்படல. இது மட்டுமே போடும்போது ஸ்கின் கொஞ்சம் க்ளோயிங்காகவும் ஃபீல் ஆச்சு. ஸோ தட் இஸ் இட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆக்னே மார்க்ஸ் அவ்வளோலாம் மறைஞ்சிருக்காது. பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த சாரி மேக்கப், கிளாம் மேக்கப், தீபாவளி மேக்கப் அதெல்லாம் போடும்போது நான் ரொம்ப ஹெவி கிளாம் மேக்கப் போடுவேன். பட் நான் பர்சனலாக நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கிற மேக்கப் தான் நான் ரொம்ப விரும்புவேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லுக் போதும். எனக்கு இன்னும் கூட ஆக்னேஸ் வெளியே தெரியும், பிம்பிள்ஸ் வெளியே தெரியும். பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் வித் மீ. ஸோ எனக்கு லவ் ஸ்டோரி வீடியோவில் எடுக்கும்போது இந்த மேக்கப் தான் நான் போட்டிருந்தேன். பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் பண்ண போகிறோம். ஐப்ரோஸ்மே அவுட்லைன் பண்ணி அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ அதனால் வெறும் இந்த கலர்பாரோட வாவ் ப்ரோ பென்சில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்னோடய ஐப்ரோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ரேண்டமாக அப்படியே கண்ணா பின்னான்னு தான் போடுறேன். இது குவிக்காக போடும்போது ஒரு 5 மினிட்ஸ் தான் எனக்கு. டக்குன்னு இந்த லைட்டிங்கெல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளே நான் போட்டுருவேன். நம்ம ஃபேஸ் மேக்கப் வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணலை. நம்மளுடைய ஆக்னேஸ் எதையுமே நம்ம அவ்வளோவா மறைக்கலை. ஸோ ஆப்வியஸாக கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்ணுக்கும் லிப்ஸுக்கும் போகணும். ஸோ கண்ணில் வந்து நம்ம ஐப்ரோஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் ப்ளே பண்ணும். ஐப்ரோஸ் நம்ம கொஞ்சமாவது
திக்காக அப்படி இருந்துச்சுன்னா தான் வந்து அழகாக இருக்கும். இல்லைனா வந்து ஃபேஸும் மொட்டையாக முழுக்குன்னு இருக்கும், கண்ணெல்லாம் மொட்டையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால என்னோடய ஐப்ரோஸை நல்லா நான் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ தேட்ஸ் இட், அவ்வளோதான். ஐப்ரோஸும் முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து நம்ம காஜல் போட போகிறோம். ஸோ அன்றைக்கி நான் யூஸ் பண்ண காஜல் எதுன்னு பார்த்தீங்கன்னா Forever 52 இந்த பிராண்ட்லேருந்து இந்த காஜல், பால் பச்சை கலர் காஜல். ஸோ இதை வந்து நம்ம கண்ணுக்கு கீழேயும் கண்ணுக்கு மேலேயும் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்ணுக்கு மேலே போடுறதுல பெரிய என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போது, கண்ணுக்கு உள்ளே தானே இருக்குன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக கண்ணுக்கு மேலே காஜல் போடுங்க. கண்ணுக்கு மேலே கண்டிப்பாக போடுங்க. உங்கள் கண்ணை வந்து அது கொஞ்சம் நல்லா ஃபுல்லராக காட்டும், கண் ரொம்ப அழகாக தெரியும், நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் கண்ணுக்கு மேலே நீங்கள் காஜல் போடும்போது. ஸோ நான் இந்த மாதிரி ரொம்ப லைட்டான மேக்கப் போடும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு ஆக்சுவலி வந்து ஃபேன் எதுவுமே இல்லாமல் ரொம்ப வேர்க்குது. ஃபைன், என்னோடய ஐப்ரோஸை கோம் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸை கோம் பண்ணுறதுமே வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம ஐப்ரோஸ்லாம் கோம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இது பேர் என்ன, லேஷஸ் வந்து நம்ம கேர்ள் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே அந்த ஒரு குட்டி மைன்யூட் ஸ்டெப்பில் ஒன்று. லேஷஸை கண்டிப்பாக கேர்ள் பண்ணுங்கள். நீங்கள் மஸ்காரா போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா லேஷஸ் அப்படி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கேர்ள் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த கண்ணில் வந்து நம்ம லேஷஸ் நல்லா ஓப்பன் அப் ஆயிருக்கு, ஓகேவா? பட் இந்த கண்ணில் அவ்வளோவா இல்லை. ஸோ எனக்கு ஒரு கண்ணாக போகிறதே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கண்ணில் நான் ஃபஸ்ட் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது லாக்மே ஐகானிக்கோட கேர்லிங் மஸ்காரா. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் அன்றைக்கி என்ன மேக்கப் பண்ணணும் அதே மேக்கப் தான், அண்ட் நான் அன்றைக்கி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அதே தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சேம் லுக், நீங்கள் அன்றைக்கி எல்லாருமே கேட்டிங்க அதே லுக் வேணும், அது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி. ஸோ அதனால தான் காஸ்ட்யூம் கூட நான் சேமாக போட்டிருக்கேன். பட் மேபி வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், பிகாஸ் லைட்டிங் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அன்றைக்கும் இன்றைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலாம். பட் சேம் மேக்கப் தான், இதே ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நான் யூஸ் பண்ண இந்த கன்சீலருக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் பிபி க்ரீமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எதுவுமே யூஸ் பண்ணாமல் கூட விடலாம். ஏன்னா இந்த கன்சீலர் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கொடுக்காது, ஒரு லைட்டான டிஃப்ரென்ஸ் தான் கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம இதில் மஸ்காரா போட்டாச்சு. இப்போ இன்னொரு இது காயட்டும். இது காயறதுக்குள்ளே நம்ம இன்னொரு லேஷஸை கேர்ள் பண்ணிடலாம். நான் வந்து இந்த ப்ரொசீஜரில் தான் நான் போகிறேன். நீங்கள் இதுதான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணுங்கள். மஸ்காரா வந்து உங்களுக்கு வேறு மஸ்காரா பிடிக்கும், மேப்ளின் பிடிக்கும்னா நீங்கள் மேப்ளின் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகுது, இதெல்லாம் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறேன். பட் இந்த குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எல்லாம் விடாதீங்க. லேஷஸ் கேர்ள் பண்ணுறது, அப்புறம் ஐப்ரோ கோம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த லேஷஸையும் வந்து கேர்ள் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயும் நம்ம வந்து மஸ்காரா போட்டுடலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஐ மேக்கப் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்ணில் ஃபுல்லாக நான் என்ன போட்டுட்டேன். முடிஞ்சது நம்ம ஐ ஷேடோலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நம்ம லிப்ஸ்க்கு பார்த்துடலாம். லிப்ஸுக்கு தான் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக நான் பண்ணுவேன். பல கலர்களை என் வாயில் போட்டு அதை துடைத்து விட்டு எது செட் ஆகுதோ அதை நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு என்ன லிப்ஸ்டிக் நீங்கள் ரெகுலராக போடுறீங்களோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை போடுங்க. பட் நான் நார்மல் நியூட் லிப்ஸ்டிக் தான் போடுவேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த Focallure லிப்ஸ்டிக் ஒன்று இருக்குது. இது வந்து ஹூஸ் நெக்ஸ்ட் V03 இதோட ஷேடு. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு மாதிரி அடிக்கிற ஆரஞ்சு கலர் இருக்குது, போட்டாலே பயந்து ஓடிடுவாங்க, அப்படி ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து போட்டுட்டேன். இப்படியே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பர்சனலி பிடிக்காது, ரொம்ப ஆரஞ்சாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் ஒரு தின்னான ஃபேஷியல் டிஷ்யூ நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு தேட்ஸ் இட். அன்றைக்கி வந்து நான் இதை தான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் போட்டால் மாதிரியே தெரியாது, பட் கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கும். நேரில் ரொம்ப சூப்பராக இருக்கும், கேமராவில் அவ்வளோ கேட்ச் பண்ணாது. எந்த ஒரு கேமராவும் எனக்கு தெரிஞ்சு அப்படி கேட்ச் பண்ணாது, எக்ஸப்ட் 5D. பட் 5D நம்மளால் வாங்க முடியாது, 1.5 லட்சம் ரூபாய். ஸோ அதனால் ஃபைன், நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் டார்க்காக வேணும், இது ரொம்ப நியூ டார்க்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு க்ரீமியான ஒரு ரெட் லிப்ஸ்டிக் இதுக்கு மேலேயே நீங்கள் போடலாம். சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் போடுறேன். இது வந்து ஸ்டேக் ஒர்க்கியோட இந்த மினி லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்டென்ஸ் இன்டர்கோர்ஸ் என்ன ஒரு பேர் இது. ஸோ இதை வந்து என் லிப்ஸில் நான் போடுறேன். இது வந்து ஒரு பிங்க் டோன் இருக்குது இதில், ஓகேவா? ஸோ இது வந்து கேமராவில் நல்லா தெரியுது. ஸோ இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். ஒரு பல ஷேடு நான் மிக்ஸ் பண்ணி போடுவேன், எனக்கு அந்த டைமில் என்ன மூடு இருக்கோ அதை பொறுத்து. பட் எதை போட்டாலுமே நான் டிஷ்யூ வச்சு எக்ஸாக்ட்லி இதை தான் நான் இன்னைக்கு பண்ணேன். அண்ட் அட் லாஸ்ட் நம்ம இப்போ மஸ்காரா நம்மளுக்கு காஞ்சிடுச்சு. ஸோ கடைசியாக ஒரு வாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அதே லேஷ் கலர் வச்சு ஒரு வாட்டி என்னோட மஸ்காராவை கேர்ள் பண்ணிப்பேன். மஸ்காராவா ஐ மீன் ஐ லேஷஸை கேர்ள் பண்ணிப்பேன். தேட்ஸ் இட். இப்போ உங்கள் லேஷஸ் எங்கேயாவது ஒரு மாதிரி க்ரம்பிள்டாக இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ஓகே, அண்ட் யா,
ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ராக்ஷன் மோஸ்ட்லி உங்கள் கண்ணுலையும் உங்களோட லிப்ஸ்லையும் தான் இருக்கும். ஸோ அதனால ஃபேஸில் இருக்கிற இந்த மார்க்ஸ் எல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, கண்டுக்கிட்டாங்கன்னா கண்டுக்கிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு. ஸோ அதனால இப்படி தான் இந்த கம்ப்ளீட் லுக் இருக்குது. இதே நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுறீங்கன்னா ஒரு பொட்டு வச்சுட்டு ஒரு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் இப்படியே விட்டுடலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை அன்றைக்கி ஒரு நாள் வந்து லவ் ஸ்டோரி வீடியோ எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணேன். ஏதாவது ஒன்று முகத்தை கொஞ்சம் அழகாக காட்டலாமே, என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டு இப்படி போட்டு பார்த்தேன். பட் அந்த அவுட்லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அந்த வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் அழகாக இருந்தேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் வெக்கம் கூட வந்துச்சு. ஸோ அதனால தான் சரி ஓகே இதே கண்டினியூஸாக பண்ணலாம்னு சொல்லி இப்போ அடிக்கடி நான் வந்து ஏதாவது ஒன்று கொஞ்சம் அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். அண்ட் எனக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த லுக் வேணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து நம்ம பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? தயவுசெய்து சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்களேன், சும்மா ஜாலியாக தான் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாருமே நடுவில் பார்க்குறேன். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் கீர்த்தி. பாய்.